and this is the 6th day of the Wayback series. டெய்லியும் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க இந்த Wayback சீரீஸில் இன்னைக்கு டே wasn't that much productive. இன்னைக்கு I didn't wake up earlier, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். But for breakfast, I had a very special oats dosa. And in the frame சாகால every Friday we are streaming the BF ஷோங்கிறதுனால இன்னைக்கு I did my podcast sessions. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் அடல்ட்டிங்? நம்ம சின்ன வயசில் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் இப்போ போராடிட்டு இருக்கோமா, இல்லை சொசைட்டல் கண்டிஷன்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்மளை 4 பேர் நினச்சிருவாங்களோங்கிறதுக்காக அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோமா? அண்ட் தட்ஸ் வாட் we are going to talk about. This is me, Harik, and you guys are watching the BF show. And then I just sat down to process my thoughts. இன்றைக்கி டே போரிங்காக இருந்திருக்கலாம், பட் ஒவ்வொரு சீனும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற உங்களை எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்க போகிற அடுத்த செக்மெண்ட் வரப்போகுது. திஸ் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் ஆஃப் த Wayback சீரீஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி கதையில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க 3rd எபிசோட பாருங்கள். இப்படி மயக்கத்தில் இருந்த நந்தினியும் அவங்க அப்பாவோட சடலத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ரதம் வேகமாக போகுது. சூரியனும் மறைய ஆரம்பிக்குது. வேகமாக போன ரதம் அடர்ந்து காட்டுக்குள் நுழையுது. அது அன்னைக்கு ராஜேந்திர சோழனும் தலநாயகனும் கருநாகமங்கிட்ட மாட்டின அதே காடு தான். ரதம் மெதுவாக அதே இடத்துக்கு போய் சேருது. கருநாகமங்கையும் அவரோட ஆட்களும் அந்த ரதத்தை சுற்றி வளைக்கிறாங்க. நந்தினி கண் முழிச்சு பார்த்து கத்தி அழுகிறா. என்னை அப்படி கடத்திட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. உன் அன்னை உன்னை சந்திக்க விரும்புகிறாள் அப்படின்னு கருநாகமங்கை சொல்கிறா. திரும்பி பார்த்த நந்தினி அவங்க அப்பா இறந்து கிடக்கிறத பார்த்து, அட பாவீங்களா, அநியாயம் உடல்நல குறைவில் இருந்தவர் கொண்டுட்டீங்களே அப்படின்னு கதறி அழுகிறா. ஆனால் அந்த சோல்ஜர் நாங்கள் உள்ளே போகும்போதே அவர் இறந்த நிலையில் தான் இருந்தாருன்னு சொல்கிறான். அதை நந்தினியால் ஏற்றுக்க முடியல. ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அவங்க அம்மா பற்றின விஷயத்தெல்லாம் சொல்லி நந்தினியை கருநாகமங்கை கோட்டைக்குள்ளே அழைச்சிட்டு போகிறான். அவளுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு அறையில் நந்தினி அமைதியாக உட்காந்துருக்கா. அப்போது பக்கத்து அறையில் 2 காதலர்கள் பேசிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஏதோ கேட்குதேன்னு மெதுவாக யாருக்கும் தெரியாமல் அந்த அறை கதவு பக்கத்தில் போய் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்குறான். அது கருநாகமங்கையும் அவனோட காதலனும். அப்போ தான் தெரியுது அவள் பேர் அல்லின்னு. அவங்க 2 பேரும் இப்போ இருக்க மால்தீவ்ஸ் பக்கத்தில் இருக்க ஒரு தீவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடிபெயர்றதுக்காக பேசிக்கிறாங்க. இவ்வளோ நாளாக சீரியஸாக பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்த அந்த கருநாகமங்கைக்கு இப்படி ஒரு சாஃப்ட்வேர் சைட் இருக்குங்கிறதே அப்போ தான் நந்தினிக்கு தெரிய வந்துச்சு. சரி, இதுக்கு மேலே இருந்தால் மாட்டிக்குவான்னு அதே மாதிரி சைலண்ட்டாக அவளோட அறைக்கே போய் அந்த நைட்டு தூங்கிடுறாள். அடுத்த நாள் விடிஞ்சதும் அவளுக்கு ராஜ மரியாதை தராங்க. சாப்பிட உணவு எடுத்துகிட்டு வராங்க. இவ்வளோ நேரம் யாராவது தூங்குவாங்களா, காலையில் சாப்பிடாமல் இருப்பாங்களான்னு அவளுக்கு எல்லாரும் மாறி மாறி பழங்களும் உணவுகளும் கொண்டு வந்து தராங்க. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ திடீர்னு ஒரு காவலாளி அம்மா அம்மான்னு கத்திட்டு பயங்கரமாக பதட்டத்தோடு ஓடி வரான். வந்து கருநாகமங்கை கிட்ட சொல்கிறான். என்னாச்சுன்னு அவள் ஷாக்காகி கேட்குறான். நேற்று நைட் என்னோடய குதிரை கை தாத்துட்டு ஓடிடுச்சு. இன்னைக்கு காலையில் அதை நான் தேடி போனால் கோமான்குடி காட்டு பக்கத்தில் ஹரிசிங்கமோட ஆட்கள் நம்மளை வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் நம்ம குதிரை மாட்டிக்கிச்சு. இப்போ நம்மளை கைது பண்ணால் அவங்க வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இன்றைக்கும் இப்படி த்ரில்லிங்காக கதை முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நான் படிச்சுட்டு நாளைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன். சம் டேஸ் ஆர் ஹாப்பியா அண்ட் சம் டேஸ் ஆர் சேட், பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ டே தட் இஸ் பெட்டர் தென் தி அதர் டே. நாளைக்கு இதை விட சுவாரஸ்யமான சம்பவங்களுடன் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுவது உங்கள் ஹரிக்.